ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ஒரு டிவி தொகுப்பாளருக்காக ரசிகர்கள் கோவில் கட்ட நினைத்தார்கள். ரஜினிகாந்த் நேரில் வந்து சினிமாவில் நடிக்க அழைத்தும் மறுத்துவிட்டார். கமல், பாலச்சந்தர், மணிரத்னம், பாரதி ராஜா, ஷாருக்கான் என பலரின் வாய்ப்புகளையும் வேண்டாம் என்று சொன்னார். 90ஸ்களின் தமிழ்நாட்டையே கலக்கிய அந்த பெண் யார் தெரியுமா? அவர்தான் பெப்சி உமா. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். 90s கிட்ஸ்களுக்கே தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்கள் இதில் இருக்கிறது. 90களில் சன் டிவியில் ஒளிபரப்பான பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை மறக்க முடியுமா? அந்த நிகழ்ச்சியை விட அதை தொகுத்து வழங்கிய பெப்சி உமாவின் குரலுக்குத்தான் தனி ரசிகர் பட்டாளம் இருந்தது. அவர் பேசும் மென்மையான குரலை கேட்பதற்காகவே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தினமும் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பார்கள். அந்த நிகழ்ச்சியில் ஒரு முறை போனில் பேசிவிட்டாலே அது வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷமாக பலர் நினைத்த காலம் அது. பெண்கள் மத்தியில் இன்னொரு ட்ரெண்ட். இன்று பெப்சி உமா என்ன கலர் புடவை கட்டி வருவாங்க, என்ன தோடு, என்ன பொட்டு, என்ன வளையல், இப்படியே அவரது உடை அலங்காரம் பற்றி பேசும் கலாச்சாரமே உருவானது. இன்று ஆங்கர் ஃபேஷன் ட்ரெண்ட் என்று பேசுகிறோம். ஆனால் அதை தமிழில் முதலில் உருவாக்கியவர் பெப்சி உமா தான் என்று பலரும் கூறுகிறார்கள். அவரது இயற்பெயர் உமா மகேஸ்வரி. ஆனால் இன்று வரை அனைவருக்கும் தெரிந்த பெயர் பெப்சி உமா. அவரது புகழ் எந்த அளவுக்கு சென்றது தெரியுமா? நடிகை குஷ்புவுக்கு கோவில் கட்டியதைப் போல பெப்சி உமாவுக்கும் ரசிகர்கள் கோவில் கட்டப் போகிறார்கள் என்ற செய்திகள் அப்போது வெளியாகின. இது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் சொன்ன பதில் இன்றும் பலரால் பாராட்டப்படுகிறது. நான் அந்த அளவுக்கு தகுதியானவர் கிடையாது. என்னை போன்றவர்களுக்கு கோவில் கட்டினால் தமிழ்நாடு நாசமாகிடும் என்று சொல்பவர்களின் கருத்திலும் உண்மை இருக்கிறது. எவ்வளவு பெரிய புகழ் இருந்தாலும் அதைவிட பெரிய பணிவு இருந்தது. அதனால்தான் மக்கள் இன்னும் அவரை நினைவில் வைத்திருக்கிறார்கள். இப்போது இன்னொரு ஆச்சரியம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது முத்து படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நேரடியாக அழைத்தாராம். ஆனால் எனக்கு சினிமாவில் ஆர்வமே இல்லை சார் என்று ஒரே வார்த்தையில் மறுத்துவிட்டாராம். அது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு படத்திற்காக ரஜினி அரை மணி நேரம் மட்டும் கொடுங்கள், உங்களை சம்மதிக்க வைக்கிறேன் என்று 1 மணி நேரம் பேசியும் பெப்சி உமாவை சம்மதிக்க வைக்க முடியவில்லையாம். இதோடு முடிந்து விடவில்லை. கமலஹாசனின் அன்பே சிவம் பட வாய்ப்பும் வேண்டாம். இயக்குனர் கே. பாலச்சந்தர், மணிரத்னம், பாரதி ராஜா என பல முன்னணி இயக்குநர்களின் அழைப்புகளையும் அவர் மரியாதையாக மறுத்திருக்கிறார். ஒரு முறை பாலச்சந்தர், நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன்ற, நீ ரொம்ப திமிரு பிடிச்சவ என்று சொல்லும் போது கூட ஆர்வம் இல்லாத ஒரு வேலையை என்னால் முழு மனதுடன் செய்ய முடியாது சார் என்று மிகுந்த மரியாதையுடன் பதிலளித்தாராம். பாலிவுட்டிலும் அவருக்கு வாய்ப்பு வந்தது. ஷாருக்கான் நடித்த ஒரு படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. அதையும் அவர் மறுத்துவிட்டார். மேலும் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருடன் ஒரு பெரிய விளம்பரத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் அதில் புடவைக்கு பதிலாக மாடர்ன் உடை அணிய வேண்டும் என்ற நிபந்தனை இருந்ததால் அந்த வாய்ப்பையும் அவர் விட்டு கொடுத்தாராம். புகழ், பணம், சினிமா எல்லாமே அவரை தேடி வந்தது. ஆனால் தனக்கு பிடிக்காத விஷயங்களில் அவர் ஒருபோதும் சமரசம் செய்யவில்லை. அதுதான் பெப்சி உமாவை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. இன்று அவர் தனது குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தி கணவரின் தொழிலுக்கு துணையாக அமைதியாக வாழ்ந்து வருகிறார். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டையே தனது குரலால் கட்டி போட்ட அந்த பெப்சி உமா இன்று 90s கிட்ஸ்களின் மனதில் மறக்க முடியாத நினைவாகவே இருக்கிறார்.